ஒவ்வொரு தொகுதியாக கள நிலவரங்களை பார்த்து கொண்டு வரும். அந்த வகையில் இந்த காணொலியில் 36வது சட்டமன்ற தொகுதியான உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி குறித்து தான் பார்க்க போகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்குது. அதில் பிரதான தொகுதி, முக்கியமான தொகுதி அப்படின்னா உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி. உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் யார் யார் வேட்பாளராக போட்டிடுறாங்க, அங்கு தொகுதி கள நிலவரம் எப்படி இருக்குது, யாருக்குமான போட்டியாக இருக்கும், கடும் போட்டியாக இருக்குமா இல்லை கேக் வாக்கா அப்படின்ற விஷயங்களை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கு சுந்தர் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தான் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் மகேஷ்குமார் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக அவர் இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மரம் மாசிலாமணி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக அவர் இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஜே முனுரத்னம் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 4 பிரதான கட்சிகள், 4 பிரதான கட்சிகளுடைய வேட்பாளர்களாக இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்க? ஆண் வாக்காளர்கள் 1,18,564, பெண் வாக்காளர்கள் 1,25,300, மூன்றாம் பாலினத்தவர் 58, ஒட்டுமொத்த வாக்காளர்கள் 2,43,922. உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மாநகராட்சியில் 51 வார்டுகள் இருக்குது. இதில் 48 வார்டுகள் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரும். அது இல்லாமல் ஒரு 7 வார்டு மட்டும் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் வரும். இதில் காஞ்சிபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய உத்திரமேரூர், தேனம்பாக்கம், முத்தியால்பேட்டை, ஏகனாம்பேட்டை இதெல்லாம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் வரும். அதே போல் வாலாஜாபாத்தும் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு தான் வரும். நிறைய பகுதிகள் இருக்குது. சாதிய ரீதியாக, சமூக ரீதியாக யார் பலமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். முதலியார் சமூகம் கொஞ்சம் கணிசமாக இருப்பாங்க. அது இல்லாமல் மற்றபடி கிராமங்கள் தோறும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வன்னியர்களும் ஆதி திராவிட மக்களும் தான் ஒரு பெரும்பான்மை சமூகமாக அங்கே இருக்கிறாங்க. உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய கடந்த கால தேர்தல்களில் யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட திமுக ஒரு அப்பர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். திமுக இங்கே 7 முறை வெற்றி பெற்று இருக்குது. அதிமுக 6 முறை வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸ் 2 முறை வெற்றி பெற்று இருக்குது. சுயேட்சை 1 முறை வெற்றி பெற்று இருக்கிறார். கடந்த 2021 தேர்தல், கடந்த தேர்தலினுடைய முடிவை பார்த்தோம் அப்படின்னா கடந்த முறை அதிமுக திமுக நேரடி போட்டியாக இருந்தது. கடந்த முறை திமுக 93,427 வாக்குகளை வாங்கினாங்க. அப்போ கடந்த முறை சுந்தர் அவர்கள் தான் போட்டிட்டார். கடந்த முறை அதிமுகவின் சார்பில் பி சோமசுந்தரம் அவர்கள் போட்டிட்டார். இப்போ அவர் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவர் 91,805 வாக்குகளை வாங்கினார். கிட்டத்தட்ட ஒரு 1,300 1,400 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் சுந்தர் அவர்கள் வெற்றி பெற்றார். நாம் தமிழர் கட்சி ஒரு 11,405 வாக்குகளை வாங்கினாங்க. கடந்த முறை ஆர்வி அஜித்குமார் இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளராக காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட்டார். அவர் ஒரு 7,000 வாக்குகளை உத்திரமேரூர் தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்டு வாங்கி இருந்தார். ஸோ இதுதான் 2021 தேர்தலுக்கான முடிவுகள். இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய மெரிட், டிமெரிட் அதெல்லாம் பற்றி பார்க்கும். திமுகவினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பவர் சுந்தர் அவர்கள். சுந்தர் காஞ்சிபுரத்தினுடைய தெற்கு மாவட்ட செயலாளராக திமுகவில் இருக்கிறார். கடந்த முறையே அவர் 5வது முறையாக வெற்றி பெற்றார். அப்போவே அவர் அமைச்சராக்கப்படுவார் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் ஆக்கப்படலை. ஒருவேளை இந்த முறை வெற்றி பெற்றால் அவர் அமைச்சராவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தர் அவர்கள் 1989 முதல் முறையாக அவர் அரசியலுக்கு வரார். தேர்தல் அரசியலுக்கு வரார். 1989 போட்டியிட்டு அவர் வெற்றி பெறார். அதன் பிறகு 91 தோல்வி, 96 மீண்டும் போட்டியிட்டு வெற்றி, 2001 போட்டியிட்டார். அப்போ தோல்வி, 2006 வெற்றி, 2011 அவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படல. அதன் பிறகு 2016 2021 அவர் போட்டியிட்டார். ஸோ 2016 2021 வெற்றி. 89 96 2006 2016 2021 5 முறை அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. 2001 1991 அந்த 2 முறை அவர் தோற்று இருக்கிறார். மொத்தம் 7 முறை போட்டியிட்டு 5 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போ 8வது முறையாக அவர் தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ திமுகவினுடைய ஒரு ஸ்ட்ராங் வேட்பாளராக அங்கே இருக்கிறார்.
7 முறை போட்டிட்டு 5 முறை வெற்றி பெற்றிருக்கும் போதே தெரியும் அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு அங்கே வந்து இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அவர் வந்து மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார், அவர் தான் அங்கே சட்டமன்ற வேட்பாளராகவும் இருக்கிறார். ஸோ கா. சுந்தர் 8வது முறையாக உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வேட்பாளராக போட்டியிடுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக கூட்டணியில் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டு இருக்கு. அங்கே காஞ்சி மகேஷ்குமார் அவர்கள் மகேஷ்குமார் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மகேஷ்குமார் ஒரு கடந்த 10-15 ஆண்டுகளாக அவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். 2016 காஞ்சிபுரத்தில் தனித்து போட்டிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போ ஒரு 30,000 வாக்குகளை அவர் வந்து வாங்கினார். அவங்க சமூக ரீதியான வாக்குகள் ஒரு 30,000 வாக்குகளை வாங்கினார். கடந்த முறையும் காஞ்சிபுரத்தில் தான் போட்டிட்டார், 89,000 வாக்குகளை வாங்கினார். கிட்டத்தட்ட ஒரு 39% வாக்குகளை வாங்கினார். ஒரு 5% இடையில அவர் வந்து தோல்வியை தழுவினார். இந்த முறையும் காஞ்சிபுரம் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது, அவருக்காக தான் சீட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் காஞ்சிபுரத்தை அதிமுக வந்து ஒதுக்கலை, உத்திரமேரூர் தொகுதியை ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆனாலும் கூட அதே மாதிரி மகேஷ்குமார் அவர்கள் தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். காஞ்சிபுரத்தில் அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது, சமூக ரீதியான வாக்குகளும் இருக்குது. இங்கேயுமே அவர் சமூக ரீதியான வாக்குகள் இருக்குது. ஆனால் அவருக்கு வேட்பாளராக கேண்டிடேட்டாக அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு கிடையாது. அவர் காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான். ஆனால் உத்திரமேரூர் தொகுதியில் போட்டிட்டார். ஒரு சில இடங்களில் செல்வாக்கு இருக்கும், ஒரு சில இடங்களில் இருக்காது. வன்னியர் சமூகம் உத்திரமேரூர் தொகுதியிலும் பெரும்பான்மை சமூகமாக இருந்தாலும் அதைவிட கணிசமான ஆதிதிராவிட மக்கள் வாக்குகளும் இருக்குது. அதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஸோ மகேஷ்குமார் பாட்டாளி மக்கள் கட்சியில் காஞ்சிபுரம் அந்த பகுதிகளில் அறியப்பட்ட முகம் தான் இருந்தாலும் கூட உத்திரமேரூரில் அந்தளவுக்கு அறியப்பட்டிருப்பாரா அப்படின்றதில் எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுகவுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு அளிக்கிறாங்க, வாக்குகளை செலுத்துகிறாங்க. ஆனால் அதிமுக காரங்க எந்த அளவுக்கு பாமகவுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்குது. இந்த 2 விஷயங்கள் தான் எனக்கு வந்து அங்கே ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மரம் மாசிலாமணி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சுற்றுச்சூழல் ஆர்வலர், அவர் வந்து ஒரு இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறார், நிறைய மரங்களை வளர்க்குற ஒருத்தராக அவர் வந்து இருக்கிறார். ஸோ சுற்றுச்சூழல் பாசறையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அவர் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் இல்லை மாநில செயலாளராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிவிகேவின் சார்பில் முனிரத்னம் அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 வேட்பாளர்கள் தான் பிரதானமாக இருக்கிறாங்க. இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திமுக வர்சஸ் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு தான் போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த முறை சோமசுந்தரம் ஒரு கடும் போட்டியை கொடுத்தார். இந்த முறை மகேஷ்குமார் அவர்களால் அதை கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. இந்த சீட் கன்வர்ஷன், ஓட் கன்வர்ஷன் இருக்குது இல்லையா, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு தொடர்ச்சியாக கன்வெர்ட் ஆகுது. அதே அதிமுககாரங்க பாமகவுக்கு அதே அளவு ஓட்டை கன்வெர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும், மாற்றி போடுறாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ சுந்தர் அவர்கள் 5 முறை ஏற்கனவே ஜெயிச்சிருக்கிறார், 8வது முறை அவர் வந்து போட்டியிட போகிறார். மீண்டும் சுந்தர் அவர்களுக்கு உத்திரமேரூர் தொகுதி மக்கள் வாய்ப்பை கொடுப்பாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ உத்திரமேரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சுந்தர் அவர்களுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை அங்கே அதிமுக போட்டிட்டு இருந்தால் ஒரு கடும் ஃபைட் இருந்திருக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதால் அவருமே வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். இப்போ கா. சுந்தராக இருந்தாலும் சரி, அவரும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். மகேஷ்குமாராக இருந்தாலும் சரி, அவரும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஸோ கட்சி வன்னியரா சாதி வன்னியரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் அல்லது அந்த சமூகத்தை சேராத மக்கள் வந்து கட்சி வன்னியருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதே போல் சுற்றி இருக்கிற கிராமங்களில் நிறைய ஆதிதிராவிட மக்களினுடைய வாக்கு வங்கி இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருப்பதால் அது அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ உத்திரமேரூர் தொகுதியில் ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் கா. சுந்தர் அவர்களுக்கு இருக்குது. அவர் வெற்றி பெற்றால் அமைச்சராவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதற்காக கடுமையாக திமுக அங்கே உழைக்க காத்துக்கிட்டு இருக்கு, களத்தில் இறங்கி வேலை செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இன்னும் 20 நாட்கள் தேர்தலுக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு அவருக்கு தான் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். மகேஷ்குமார் கடந்த 2 முறையாக அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறார், கடுமையான உழைப்பை செலுத்திக்கிட்டே இருக்கிறார். இந்த வாட்டி அவருக்கு காஞ்சிபுரம் கிடைக்கல, உத்திரமேரூர் கொடுத்துருக்குறாங்க. அவர் எந்த அளவுக்கு உழைக்க போகிறார் அப்படின்றது தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி காஞ்சிபுரம் அளவுக்கு கடும் போட்டியாக இருக்காது, ஆனாலும் மகேஷ்குமார் அவர்கள் கடுமையாக உழைப்பார் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வாக்குகளை வாங்குவாங்க, டிவிக்கு எவ்வளோ வாக்குகளை வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க, யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ச்சியாக 2026 தேர்தலில் தொகுதி வாரியாக கள நிலவரங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.